இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. சூரியனிலிருந்து விரைவில் மிகப்பெரிய காந்த புயல்கள் தாக்கப் போவதை அடுத்து அதிலிருந்து காத்துக்கொள்ள உலக நாடுகள் தயாராகி வருகின்றன. சூரிய கதிர்களிலிருந்து வெளியாகும் அதிதீவிர வெப்பம் பூமியின் காந்த புலங்களை பயங்கரமாக தாக்கக்கூடும். அப்படி தாக்கினால் பூமி பேரழிவை சந்திப்பது மட்டுமல்ல, வானில் இருக்கும் செயற்கைக்கோள்களும் செயலிழந்து போகும் அபாயமும் உள்ளது. அண்மையில் லண்டனைச் சேர்ந்த லாய்ட்ஸ் காப்பீட்டு நிறுவனம் அடுத்த 5 ஆண்டுகளில் பூமியில் ஏற்பட போகும் காந்த புயல்களால் உலக நாடுகளின் பொருளாதார பாதிப்பை கணித்துள்ளது. விமானங்கள் நிறுத்தப்படலாம், மொபைல் போன்கள் செயலிழக்கலாம், நெட்வொர்க் பாதிப்புகளால் நிதி இழப்பு ஏற்படலாம், செயற்கைக்கோள்கள் செயலிழந்து போகலாம். இதன் மூலம் சுமார் 2.4 டிரில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்படலாம் என லாய்ட்ஸ் நிறுவனம் கணித்துள்ளது. வரும் ஆண்டுகளில் அடிக்கடி சூரிய புயல்கள் ஏற்படும் ஆபத்து இருப்பதாகவும், இராணுவ ரேடார்கள், GPS அமைப்புகளும் கூட அதிலிருந்து தப்பப் போவதில்லை என்று லாய்ட்ஸ் தெரிவித்துள்ளது. பொதுவாக சூரிய புயல்கள் தாக்கும் பொழுது மணிக்கு 30,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து பூமியை தாக்கும் என்பதால் அதனை கணிக்க விஞ்ஞானிகளுக்கு 12 மணி நேரமே கால அவகாசம் கிடைக்கும். அதற்குள் தப்பித்துக்கொள்ள தயார் நிலையில் இருப்பது கடினம். ஆனால் இந்தியா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஏற்கனவே செயற்கைக்கோள்களை ஏவி சூரியனை கண்காணித்து வருவதால் சூரிய புயல்களை முன்பே கணிக்கும் ஆற்றலுடன் உள்ளன. இந்நிலையில் சூரிய புயல்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள விஜில் என்ற பிரத்யேக செயற்கைக்கோளை பிரிட்டன் விண்ணில் ஏவுகிறது. இதுவே உலகின் முதல் நிரந்தர சூரிய கண்காணிப்பு செயற்கைக்கோளாகும். எதிர்காலத்தில் பூமி பந்து மீது அடிக்கடி மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்தப் போகும் சூரியனை இந்தியாவும் உன்னிப்புடன் கண்காணித்து வருகிறது. வரப்போகும் பேராபத்துக்களை கணித்து பொருளாதார பாதிப்புகளை தவிர்க்க பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே ஆதித்யா L1 செயற்கைக்கோள்களை அனுப்பி சூரியனை உன்னிப்புடன் கண்காணித்து வருகிறது இந்தியா. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.